தன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுமே அதை கண்டுக்காம எனக்கு இந்த மாதிரியான ஹிட்டு படங்க தான் வேணும், இவங்க மாதிரி நானும் ஆகணும், அதுக்கு இந்த மாதிரியான படங்க தான் தேவைன்னு நினச்சி நிறைய ஹீரோஸ் படங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஹீரோஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்க்கலாமா? இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரஜினி இவரோட ஸ்ட்ரென்த்து மாசான படங்களில் நடிக்கிறதும் அண்டர்டாக் ஸ்டைலில் கதை பண்ணுறதும் தான். கொஞ்சம் கூட லேகே இல்லாமல் பரபரப்பான திரைக்கதையில் நடிக்கிறது தான் இவரோட பெஸ்ட்டு. இதுக்கு மாறாக இவர் நடித்த கபாலி, காலா இந்த 2 படமுமே நல்ல படங்க. ஆனால் இவருக்கு பதிலாக அஜித் மாதிரியான ஹீரோ நடிச்சிருந்தா படம் இன்னமுமே சூப்பராக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்குன்னு அண்ணாத்த மாதிரியான படங்களில் நடிக்க வேண்டாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம்னாவே ஃபேமிலி வந்துடும். இவர் மாசா கெத்தான படங்களில் நடித்தா சூப்பராக இருக்கும். கமல் இவரோட ஸ்ட்ரென்த்தே புதுவிதமான கதைக்களத்தை கொண்டு வர்றது தான். இப்போ இருக்க ஆடியன்ஸ் கமல்கிட்ட இருந்து இந்த மாதிரியான படங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. விக்ரம் படம் அவ்வளவு பெரிய ஹிட்டாக காரணமே இவருக்கு இப்போ ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. காரணம் இவரோட பழைய படங்களும் ஐடியாஸும் தான். ஆனால் இவர் விக்ரம் ஹிட் ஆனனால கமர்ஷியலாக படம் ஹிட் ஆகணும்னா ஆக்ஷன் படங்களால தான் முடியும்னு நம்புறாரு போல. ஆனால் இப்போ இருக்கிற ரசிகர்கள் இந்த மாதிரியான படங்களை விரும்பலை. அவங்க புதுவிதமான கதைக்களத்தோட ஒரு சூப்பரான ஆக்டிங்கோட படத்தை தான் விரும்புகிறாங்க கமல்கிட்ட இருந்து. விஜய் இவர் இதுக்கு மேலே நடிக்க மாட்டார். ஆனாலும் இவரோட ஸ்ட்ரென்த்தை சொல்லணும். பக்காவான கமர்ஷியல் படங்க தான் இவரோட ஸ்ட்ரென்த்தை. அதில் கொஞ்சம் நாட்டு நடப்பு விஷயத்தை மிக்ஸ் பண்ணுனா வேறு லெவலில் இருக்கும். நல்ல கமர்ஷியல் மசாலா படங்களா, ஓப்பனிங்கில் சாங்கு, கொஞ்சம் எமோஷ்னல், இப்படியான படங்க தான் இவரோட ப்ளஸ்ஸு. இதை விட்டுட்டு வாரிசு மாதிரியான படங்களை பண்ணுறதும் அப்பப்போ ஓவர் மசாலாவான படங்களில் நடித்து மீம் டெம்ப்ளேட்டாக மாறுறதையும் இவர் தவிர்த்தரலாம். அஜித் இவர் ஃபஸ்ட்டு கேங்ஸ்டர் இல்லைனா போலீஸ், இதை விட்டுட்டு வேறு எதனா கதையில் நடித்தாலே அது இவருக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். கிரே ஷேடு உள்ள கேரக்டரில் நடித்தா சூப்பராக இருக்கும். மங்காத்தா மாதிரியான படங்க போலீஸாகவே நடித்தாலுமே எண்ணெய் எறிந்தால் மாதிரியான படத்தில் நடித்தா அது ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். சூர்யா என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு டைமில் விஜய், அஜித் அவங்களுக்கு ஈச்சாக இருந்த இவர் ரீசண்டான்னு இல்லை ஒரு நல்ல ஹிட்டு படம் தந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னமும் தரல. இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா இவரும் விஜய் மாதிரி தான் தன்னை நினச்சிட்டு நிறைய படங்களில் நடிக்க ஒத்துக்கிட்டு அது இவருக்கோட ரேஞ்சுக்கு இல்லாதங்காட்டி அதை கேன்சல் பண்ணிடுறாரு. இவருக்கு கதையில் ப்ராப்ளம் இல்லை, ஈகோனால தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. விக்ரம் இவர் ஒரு சூப்பரான நடிகர். நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்க மாதிரியான படங்களை நடிக்கிறது தான் இவரோட பலமே. ஆனால் இவர் இன்னமும் அந்நியன் மாதிரியான படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ப்ராப்ளமே நல்ல கெட்டப்பு, நிறைய கெட்டப்பு, இது இருந்தாலே படத்தை ஓகே பண்ணிடுவார். கமர்ஷியலான படங்களில் நடிக்கிறதா நினச்சி நிறையா ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. நல்ல டைரக்டர்ஸ் கதை சொன்னாலுமே கதையில் மசாலா இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போது ரீசெண்டாக 96 பிரேம் மூவி கூட இவர் கேன்சல் பண்ணிட்டாரு. தனுஷ் இவர் நல்ல நடிகர். இவரோட ஸ்ட்ரென்த்து இயல்பான ஹீரோவாக ஸ்க்ரீனில் வர்றது தான். ஆனால் இவருக்கு திடீர்னு எதனா ஆகி டைரக்ட் பண்ணுறேன்னு போய் அறத பழசான கதை திரைக்கதையில் நடிக்கிறது தான். இவருக்கும் கமர்ஷியல் சினிமா மேலே உள்ள ஆசை தான் இதுக்கு காரணம். இதை விட்டுட்டு நல்ல நல்ல சேலஞ்சான கதைகளில் நடித்தா சூப்பராக இருக்கும். சிம்பு இவர் ஃபஸ்ட்டு நடிக்கணும். நிறையா படங்களில் கமிட் பண்ணிடுறாரு, ஆனால் நடிக்கிறது தான் இல்லை. இந்த தமிழ் ஹீரோலேயே அதிக டைம் கம்பேக் பண்ண ஒரே ஹீரோ இவர் தான். அதுவும் இல்லாமல் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க இவருக்கு. ஆனால் இவருக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் ஜாலியாக இவர் பாட்டுக்கு இருக்கார். 2 தரமான படங்களை கொடுத்துட்டா இவரும் ஃபார்முக்கு வந்துடுவார். கொடுக்கணுமே. சிவகார்த்திகேயன் இவரால் காமெடி பண்ண முடியுங்கிறத மறந்துட்டு காமெடியன்ஸுக்கு வழிவிட்டு மாசான ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணினாலே போதும். டாக்டர் படம், அமரன் மாதிரியான நல்ல கதைகளை நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இவர்கிட்ட திறமை இருக்குது, அதனால தான் இந்த ஆசையும் இருக்குது. விஜய் சேதுபதி இப்போ நான் சொன்ன ஹீரோலேயே ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு ஹீரோ இவர். இவருக்கும் கிரே கேரக்டர் சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி நல்ல கதைகளை நடிக்கிறவும் முடியும். ஆனால் இவரோட ப்ராப்ளமே நிறையா படங்கள் நடிக்கிறதும் நண்பர்களுக்கு கால் சீட்டு கொடுக்கறது தான். இதை சரி பண்ணாலே நிறையா ஹிட்டு தந்துருந்துருக்கலாம். இதெல்லாம் எனக்கு இந்த ஹீரோஸை பார்த்தப்ப தோணுன விஷயங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.